இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப். தமிழக அரசு பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு 20 விழுக்காடு ஊக்கத்தொகை, கருணைத் தொகை அறிவிப்பு. மதுரை அருகே கீழடியில் கிடைத்த பழம்பொருட்களை காக்க அருங்காட்சியகம் அமைக்குமாறு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். டெல்லி பேச்சுவார்த்தைக்கு பிறகே காவிரி நீர் திறப்பு குறித்து பரிசீலனை, கர்நாடக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு. காவிரி நதிநீர் விவகாரத்தில் பிரதமர் மோடி மட்டுமே தீர்வு காண முடியும் என காங்கிரஸ் கட்சி கருத்து. இந்திய எல்லையில் பாகிஸ்தான் படைகள் குவிப்பு, போர் சூழல் காரணமாக பதற்றம் அதிகரிப்பு. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை மருத்துவமனையில் சந்தித்து நலம் விசாரித்தார் பொன் ராதாகிருஷ்ணன். சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூரில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழப்பு. தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 40 அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருப்பதாக தகவல். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்பு, வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். லோதா குழு பரிந்துரைகளை செயல்படுத்தாதது குறித்து மட்டைப்பந்து வாரியம் விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப்.